தினேஷ் நீ என்னோட ட்ரீட்டும் வேணுங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் சார் கொடுத்தேன். இப்பதான் சார் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க. உங்களால எனக்கு ஒரு நல்லது நடக்குது. என்னால எந்த நல்ல காரியம் நடக்காது. என்ன நல்ல காரியம்? ஆனாலும் எனக்கு ஒரு நல்லது நடந்துருக்கு. என்ன சார் நடந்திருக்கு? அது என்னன்னா நான் ஒரு புக்கு போட்டிருக்கேன் பாருங்க. புக்கெடுத்து கொண்டுங்களா? அலுவலகத்தில் மாட்டிக்கொள்ளாமல் லீவ் எடுப்பது எப்படி? ஆசிரியர் மேனேஜர் மணி. ஆயிட்டல நானு. புக்குக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம்? அதாவது வாரம் நீங்க லீவ் எடுக்கும் போது ஒவ்வொரு ஆண்டுகள் சொல்லுவீங்க இல்லையா, அதுவும் நம்புற மாதிரியே சொல்லுவீங்கல்ல. போன வாரம் ஒரு அதை சொன்னீங்க, பாட்டி இறந்துட்டாங்க யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படியே அழுதே. நான் கூட அதை நம்பி 4-5 பேரை கூட்டிட்டு வந்து மாலையோட வந்தேன். உங்க பாட்டி என்னன்னா வீட்டு முன்னாடி வந்துட்டு மெத்தல கொட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை சமாளிச்சு வரதும் போதும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க பல அதையும் எனக்கு சொல்லிருக்கீங்க, அதுவும் நம்புற மாதிரி சொல்லுவீங்களா. அதைதான் நான் அப்படியே அதையா எழுதி ஒரு பூ போட்டேன். அது பாருங்க நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. அடுத்த 2ஆம் பாகம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ட்ரீட்டே. என்ன வேணா சாப்பிடுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? என் ஃப்ரெண்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் சார். லவ் பண்ற பொண்ணை கூட்டு வந்துட்டான். சரி, நான் போய் தான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார். எல்லா செலவும் பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் பார்க்கணும் சார். போலீஸ் ஸ்டேஷன் போனோம். நீங்க பெர்மிஷன் நாளைக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா. ஒரே நிமிஷம் தான். இப்ப நீ சொன்ன இல்லையா? ஆமா சார். அதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லு சார். ஒரு முக்கியமான விஷயம் சார். ஃப்ரெண்டு ஊரை விட்டு அவங்க லவ்வரை கூட்டு ஓடி வந்துட்டான். சரி, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன சார் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, புக்கு வந்து 2ஆம் பாகம் போடணுமா இல்லையா, அதுவும் எழுதிட்டு சொல்லு. என்ன போயிட்டான்?